சொல்றார். தீர்க்க தரிசனம் சொல்பவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அல்ல. தீர்க்கதரிசிகள் என்பது விசேஷித்த விதமான அபிஷேகத்தை பெற்றவர். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார், அப்படியே செய்வார். அதான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசனம் உரைப்பவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள். பிலிப்புக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிற பிள்ளைகள் என்றார்கள். எனவே தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது வேறு, தீர்க்கதரிசியின் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி என்பது வேறு. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார்கள். அவருடைய வார்த்தையை தேவன் அப்படியே உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நடக்க செய்வார். ஆனால் அந்த அபிஷேகத்தை, தீர்க்கதரிசன அபிஷேகத்தை தவறாக நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளே நிலைத்திருக்கும். அது ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. தீர்க்கதரிசன அபிஷேகம் அப்படித்தான், ஒரு நாளும் அது நம்மை விட்டு விலகாது. அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்ற தீர்க்கதரிசிகள் மிகவும் எச்சரிக்கையாக தங்களுடைய வார்த்தைகளை பேசுவதிலே சொல்லுவதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசி தெருவிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவரை கேலி செய்யும் வண்ணமாக சிறு பிள்ளைகள் மொட்டைத்தலையாக ஏறிப்போம் என்று சொல்லி கிண்டலடித்தார்கள். அதை கேட்ட தீர்க்கதரிசி கோபமடைந்து அந்த பிள்ளைகளை சபித்த போது 42 கரடிகள் வந்து பிள்ளைகளை பீறி போட்டது. அதுதான் தீர்க்கதரிசன அபிஷேகம். தீர்க்கதரிசி வயதிலிருந்து சொல்லுவதை ஆண்டவர் அப்படியே உறுதி செய்வார், நிலைப்படுத்துவார், நடத்துவார். எனவே தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருந்தாலும் அதை தேவன் நடப்பிப்பார். எனவே அப்படி தேவ சித்தத்துக்கு மாறாக பேசுகிற தீர்க்கதரிசிகள் பேசாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் பேசுவார்களேயானால் காரியம் நடந்தேறும். ஆனால் அதற்குரிய ஆக்கினையை அந்த தீர்க்கதரிசிகள் அடைந்தான் தீர வேண்டும். எலியா தீர்க்கதரிசி உத்தமும் உண்மையுமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். அவன் பூமியில் வாழ்கிற காலம் முடிந்தவுடனே தேவன் அவனை எலியா தீர்க்கதரிசி அக்கினி ரதத்திலே எடுத்துக்கொண்டார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ நோய்வாய்ப்பட்டுத்தான் மரணப்படுக்கையில் இருந்து மரித்தான். ஆனால் அவனிடத்தில் தேவ வல்லமை இருந்தது. அவனுடைய மரித்த அவனுடைய எலும்புகளில் விழுந்த ஒரு மரித்தவன் உயிரோடு கூட எழும்புகிறான். அப்படி தேவ வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவனுடைய சரீரத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனால் அவன் தன்னுடைய அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்தின போது, அல்லது கோபம் கொண்டு பிள்ளைகளை சபித்த போது, அந்த சபித்தலால் வரக்கூடிய காரியங்கள் நிறைவேறினாலும் அது ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் வியாதிப்பட்டு மரித்தார். எனவே தீர்க்கதரிசன ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக ஆக்கினை வரும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்றுதான் வேதம் சொல்கிறது. எனவே வரத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று தேவ ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர் யாராக இருந்தாலும் எச்சரிக்கையாய் ஊழியம் செய்ய வேண்டும். வாயின் வார்த்தைகளிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் வார்த்தையை மூலமாக கோபம் கொண்டு அவர்களை தண்டிப்பானே. எனவே ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவ சித்தத்துக்கு விரோதமாக எந்த காரியம் செய்யாதபடி, தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவல்லாத எந்த காரியம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்.
தேவன் கொடுத்த ஊழியத்திலே உத்தமம் உண்மையுமாக இருந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார்.